ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸு. இந்த ப்ராஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல் கொடுப்போம். ஸோ இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் வீடியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே இம்போர்ட் கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் ஒரு காம்போசிஷன் அதுவே கிரியேட் ஆகிருக்கும். ரைட் கிளிக் பண்ணி காம்போசிஷன் செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். 1920 1080 இது வந்து ஒரு 24 ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வெறும் 5 செகண்ட்ஸ் இல்லாட்டி 4 செகண்ட்ஸ் போதும். ஓகே, இல்லாட்டி இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு 6 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 6 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வீடியோ இங்கே வந்துடும். இதை ஜஸ்ட்டு நான் ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம் டு ஒர்க் ஏரியா. ஸோ இப்போ வந்து 5 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த வீடியோ இருக்கும். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக்கர் நம்ம பண்ணணும். இது இங்கே ட்ராக்கர்ன்னு இருக்கா, கிளிக் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி விண்டோஸில் போயிட்டு ட்ராக்கர்ன்னு இருக்கும் இங்கே இல்லைன்னா. ஸோ ஒன்ஸ் ட்ராக் கேமரா அப்படின்றத கொடுத்துடலாம். நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு 3D கேமரா ட்ராக்கர்னு இங்கே ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 150 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 150 ஃப்ரேமும் வந்துட்டு அனலைசிங் ஆகும். ஸோ ஒன்ஸ் அனலைஸ் ஆகிட்டோன்னா அந்த சால்விங்னு ஒரு கேமரா அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது அனலைசிங் ஆகி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சால்விங் கேமரா அப்படின்ட்டு வரும். ஸோ ஒன்ஸ் அது சால்வ் ஆகிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நிறையா இருக்கும். ரைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைஸ் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பாம் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கிரியேட் ஆகிடும். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீ கம்போஸ். ஸோ ட்ராக் ஓகே கொடுத்துருங்க. காம்போசிஷன் ஆகிடும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இங்கே க்ரீன் இருக்குதுல்ல, அதை வந்து டெலீட் பண்ணிப்போம். காம்போசிஷன் செட்டிங்ஸில் போயிட்டு 1920 1080 ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸ்ப்ளோஷன் க்ரீன் எஃபெக்ட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்துட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நம்ம எப்படி ரிமூவ் க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் கீ லைட். ஸோ இந்த எஃபெக்டை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி போடுவோம். நம்மளுக்கு எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு இந்த இது வரும். ஐட்ராப்பர் டூல் வச்சு நம்ம க்ரீன் கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிரெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ரிசல்ட்டுன்றதை நம்ம ஸ்க்ரீன் மேட் போட்டுருவோம். அப்போ இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒயிட்டிஷாக தெரியும். அதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டுன்னு போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ட்ராக்குன்றதை க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இங்கே க்ரீன் கலரில் ரெண்டர் ஆகிடுச்சுன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.